ராகுல் காந்தியை பார்த்து தேச விரோதின்னு சொல்லி அமைச்சர் ஒருவர் வந்து பேசியிருக்கிறாரு. தேச விரோதின்னு சொல்ற அளவுக்கு என்ன நடந்தது, என்ன காரணம் அப்படின்றத பத்தி தான் இந்த காணொளியில விரிவா பார்க்க போறோம். மக்களவையில மத்திய பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்து நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல இந்தியா கூட்டணியை சேர்ந்த எம்பிகள் எல்லாரும் வந்து ஒழுங்கீனமாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கதாக செய்திகளும் வந்தது. என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது ராகுல் காந்தி அவர்கள் மக்களவையில 2020 மோடி அவர்கள் செய்த ஒரு பிழைய, அதாவது தன் மீது இருக்கக்கூடிய பிழையை மறைப்பதற்காகவே தலைமை ராணுவ தளபதி நர்வானே அவர்கள் மேல அந்த பழியை தூக்கி போட்டுட்டாரு அப்படின்ற மாதிரி நர்வானே அவர்களே வந்து ஒரு புக் எழுதியிருக்கிறாங்க. அந்த புக்கை வந்து மேற்கோள் காட்டி இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. இந்திய சீன போர் நடந்தப்போ இந்த ஒரு பிரச்சனைக்கு காரணமே வந்து மோடி அவர்களினுடைய கவனக்குறைவு, அவருடைய கவர்னன்ஸ்ல இருந்த பிரச்சனை தான். ஆனா அந்த அந்த போர் நடந்ததுக்கு, அங்க உயிரிழப்பு நடந்ததுக்கு எல்லாம் காரணம் என்னுடைய பிழை அப்படின்ற மாதிரி சித்தரிக்கப்பட்டது அப்படின்னு நர்வானே அவர்களே ஒரு புக் எழுதியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி அந்த புக்கை மேற்கோள் காட்டி ராகுல் காந்தி அவர்கள் வந்து மக்களவையில பேச போய் அதை பேசுவதற்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கு. மைக்க ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. அதன் காரணமாக இப்போ இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேசுறதுக்கான சட்டப்படி இதை பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சில வாயு தகராறானது நடந்திருக்கு. அப்படி என்டிஏ அலைன்ஸை சேர்ந்த எம்பிகளுமே வந்து நீங்க மோடி அவர்கள் மேல இந்த மாதிரி ஒரு பிள்ளைக்காக ஒரு புத்தகம் எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா நாங்க நேரு அவர்களுக்கு, இந்திரா காந்தி அவர்களுக்கு, ராஜீவ் காந்தி அவர்களுக்குன்னு சொல்லி ஏகப்பட்ட புத்தகங்களை எங்களாலையும் எடுத்துட்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு வாக்குவாதமான போய் கிட்டத்தட்ட ஒரு 8 எம்பிகள் வந்து இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. இடைநீக்கம் செய்யப்பட்ட எம்பிகள் மக்களவைக்கு வெளியில உட்கார்ந்து இருக்கும் பொழுது அந்த வழியாக போயிட்டு இருந்த ரவ்னீத் சிங் பிட்டு அப்படின்ற அமைச்சர், இவர் ரயில்வே மற்றும் உணவு பதப்படுத்துதல் தொழில்துறை அமைச்சராக இருக்கிறாங்க. பாஜகவினுடைய அமைச்சரான இவர் அந்த வழியாக போகும்போது ஒழுங்கீனமாக இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்ட இவங்க ஏதோ ஒரு போர்ல வெற்றி பெற்று சாதிச்ச மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் வந்து பாஸ் பண்ணிடுறாரு. அந்த கமெண்ட்டுக்கு பதில் அளிக்கிற வகையில ராகுல் காந்தி அவர்கள் கையை கொடுத்துட்டு நீங்க வந்து துரோகி அப்படின்ற மாதிரி விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. துரோகி அது எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ராகுல் காந்தி அவர்களும் அதுக்காக பதில் கொடுத்திருக்கிறாரு. அந்த ஒரு விஷயம் ஒரு கோபமாக மாறி 2 பேருக்கும் வந்து ஒரு வாய் சண்டை மாதிரி மாறி இருக்கு. பதில் கொடுக்கிற வகையில ரவ்னீத் சிங் பிட்டுவும் வந்து நீங்க ஒரு தேச துரோகி அப்படின்ற மாதிரி ராகுல் காந்தியை பார்த்து வந்து சொல்லியிருக்கிறாரு. சோ இப்படி 2 பேருக்கும் நடுவுல ஒரு வாய் சண்டையானது நடந்திருக்கு. இந்த ஒரு பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமாக ரவ்னீத் சிங் பிட்டு அவர்கள் வந்து ஒரு காணொலி வெளியிட்டு அதுக்கான விளக்கத்தை வந்து கொடுக்கிறாரு. அப்படி விளக்கம் கொடுக்கும்போது எத்தனையோ எம்பிகள் காங்கிரஸ்ல இருந்து பிஜேபிக்கு போயிருக்காங்க, என்ன மட்டும் ஏன் சொல்லணும், நான் ஒரு சீக்கியர் அப்படின்றதுனாலதான். சீக்கியர்களை பல பேர் கொன்று குவிச்சிருக்கிறாங்க. சீக்கியர்களை மட்டும் இல்லாம குருத்வார்களையும் பல பேர் வந்து கொன்று குவிச்சிருக்கிறாங்க ராகுல் காந்தியினுடைய குடும்பம் அப்படின்ற மாதிரி தன்னுடைய விளக்கத்தை வந்து ஒரு காணொலி மூலமா வந்து பதிவு பண்றாரு. அது மட்டும் இல்லாம இப்படி சீக்கியர்களுக்கும் குருத்வார்களுக்கும் ஒரு அநீதி செஞ்ச இந்த ஒரு காங்கிரஸ், இந்த ஒரு குடும்பத்தோட என்றைக்குமே நான் கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்றத குறிப்பிட்டாரு. ரவ்னீத் சிங் பிட்டுவை பொறுத்த வரைக்கும் பஞ்சாபினுடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்தவரினுடைய பேரன். 1995 பீட் சிங் அவர்கள் வந்து பஞ்சாபினுடைய முதலமைச்சராக இருந்தாங்க. அவங்களுடைய பேரன் தான் ரவ்னீத் சிங் பிட்டு. அவர் எப்படி இறந்தார்? பீட் சிங் வந்து சூசைட் பாம்பிங், சண்டிகர்ல சூசைட் பாம்பிங்ல வந்து உயிரிழக்கிறாரு. அந்த உயிரிழப்புக்கு காரணமும் காங்கிரஸ் தான். காங்கிரஸ் பற்ற வைத்த நெருப்பினுடைய ரெஃப்ளெக்ஷன் தான் என்னுடைய தாத்தா வந்து அநியாயமாக உயிரிழந்துட்டாரு அப்படின்ற மாதிரியும் அந்த காணொலியில அவர் பதிவு பண்றாரு. சோ இப்படி ராகுல் காந்தி அவர்களுக்கும் ஒரு இணை அமைச்சரான ரவ்னீத் சிங் பிட்டுவுக்கும் வந்து வாய்மொழியாக நீ துரோகி, நீ வந்து தேச விரோதி அப்படின்ற மாதிரி ஒரு சலசலப்பானது ஏற்பட்டிருக்கு. சோ இந்த ஒரு புத்தக விவகாரம் அப்படின்றது இந்த அளவுக்கு வந்து வெடிச்சிருக்கு. மக்களவையில ஒரு சலசலப்பையே ஏற்படுத்தியிருக்கு. ராகுல் காந்தி அவர்களை பார்த்து ரவ்னீத் சிங் பிட்டு தேச விரோதின்னு சொன்னதா இருக்கட்டும், ராகுல் காந்தி ரவ்னீத் சிங் பிட்டுவை பார்த்து துரோகின்னு சொன்னதா இருக்கட்டும், இந்த வாய் சண்டை வந்து தேவையற்றதா அப்படின்றத பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அதே மாதிரி மத்திய அமைச்சர் ரவ்னீத் சிங் பிட்டுவை வந்து ராகுல் காந்தி வந்து ஒரு துரோகி அப்படின்னு சொன்னதை பாஜக கையில எடுத்து இப்போ மக்களவையில இருந்து ராகுல் காந்தி மேல வந்து ஒரு நடவடிக்கை வந்து எடுக்கணும். அவர் வந்து வேணும்னே ஒரு சமூக சீக்கியர்களை வந்து அவமதிக்கிற வகையில தான் இப்படி ரவ்னீத் சிங் பிட்டுவை பார்த்து துரோகின்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்ற கருத்தை பாஜக ரொம்ப பெருசா வலியுறுத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது தொடர்பாக பாஜகவினுடைய மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி அவர்கள் வந்து தன்னுடைய எக்ஸ் தளத்துல பதிவு பண்ணியிருக்கிறாரு. அதாவது ஒரு மத்திய அமைச்சர் மற்றும் சீக்கிய தலைவருமான ரவ்னீத் சிங் பிட்டுவை பார்த்து துரோகி அப்படின்னு சொன்னதன் விளைவாக ஒரு கண்ணியம், மாண்பு இந்த மாதிரி எதுவுமே இல்லாம ராகுல் காந்தி அவர்கள் இந்த கருத்தை வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. இது அவருடைய சீக்கிய எதிர்ப்பை வந்து காட்டுகிறது. அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் மாதிரியான ஒரு இலக்கற்ற ஒரு கட்சியில இருந்து ஒரு
ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி பாஜகவில் மோடி அவர்களுடைய தலைமையை ஏற்ற ரவ்னீத் சிங்கை மேல ஒரு ஆழமான பகை ராகுல் காந்திக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி தன்னுடைய எக்ஸ்தலத்துல பதிவு பண்ணியிருக்கிறாரு. இப்படி பல பாஜக தலைவர்கள் ரவ்னீத் சிங் பிட்டுவுக்கு ஆதரவாக ராகுல் காந்திக்கு எதிராக தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. எப்படி மத்திய அமைச்சர் தன்னுடைய எக்ஸ்தலத்துல பதிவு பண்ணாரோ அதே மாதிரி மத்திய அமைச்சரான மன்ஜிந்தர் சிங் சிர்ஷா தில்லியை சேர்ந்த தில்லி அமைச்சரான இவரும் 1984ல சீக்கியர்களுக்கு நடந்த போராட்டத்தினுடைய விளைவு அப்படின்றது காங்கிரசுக்கு சீக்கியர்கள் மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு வெஞ்சன்ஸ் தான் ராகுல் காந்தி வந்து இப்ப பிரதிபலிச்சிருக்கிறாரு. ரவ்னீத் சிங் பிட்டுவை வந்து அந்த வெஞ்சன்ஸ்ல தான் துரோகி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தன்னுடைய கருத்தை அவரும் பதிவு பண்றாரு. இந்த அளவுக்கு ராகுல் காந்தி அதை மென் பண்ணி தான் குறிப்பிட்டிருப்பாரா? துரோகி அப்படின்னு சொல்றது வந்து ஒட்டுமொத்த சீக்கியர்களையுமே வந்து அவமதிக்கிற வகையில தான் ராகுல் காந்தி குறிப்பிடுறாரா அப்படின்ற கேள்வியும் வருது. மக்களவையில ஒரு புத்தகத்தை மேற்கோள் காட்ட போய் இவ்வளவு பெரிய சலசலப்பானது ஏற்பட்டு இருக்கு. பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு அதை பற்றிய ஒரு கூட்டத்தொடர் நடக்கக்கூடிய வேளையில இதுவும் வந்து இடம்பெற்று இருக்கு. சோ மக்களவையில என்ன நடக்கு அப்படின்றத நீங்களும் கவனிச்சிருப்பீங்க. அதை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.